بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் முழுமை பெற்ற சட்டதிட்டங்களை உடைய ஒரு சன்மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிறார். இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். அதன் கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள், நடைமுறை ஒழுக்கங்கள், வாழ்வியல் வரைமுறைகள் எல்லாம் நேர்த்தியானவை, பரிபூர்ணமானவை, சட்ட மாற்றங்களுக்கும் பரிசீலனைகளுக்கும் அப்பாற்பட்டவை. பிறக்கிற குழந்தையினுடைய வாழ்விலிருந்து மனிதன் மரணித்து மண்ணறைக்குள்ளே வைக்கப்படுகிற வரை ஒரு மனித வாழ்விற்கு தேவையான எல்லா கோலங்களும் நேர்த்தியான முறையில் வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அதனால் தான் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த கருத்தை ஒத்த வசனங்கள் வருகிறது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஒரு சட்டத்தை முடிவு செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு இஷ்டம் என்பது இல்லை. தங்களினுடைய மன விருப்பத்தின் பேரில் செயல்படுவதற்கான அதிகார வரம்பு அவர்களுக்கு இல்லை. எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும் அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை தீர்ப்பு செய்து விட்டால், முடிவெடுத்து விட்டால், அவர்களின் காரியத்தில் அவர்களுக்கு உரிமை என்பது, இஷ்டம் என்பது இல்லை. அப்படியானால் என்ன பொருள்? சட்டம் விதிப்பவன் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை உலக மக்கள் ஏற்க வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் வைத்திருக்கிற சட்டத்தில் கருத்து சொல்லவோ மாற்றுவதற்கான எண்ணங்களோ இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இஸ்லாமிய சட்டங்களை குறித்து குர்ஆனில் 3 செய்தி முக்கியமானது. 3 இடங்களில் அல்லாஹ் அவனுடைய சட்டத்தை தெளிவாக பேசுகிறார். அவன் சட்டம் எப்படிப்பட்டது என்கிறார். இஸ்லாத்தினுடைய சட்ட நேர்த்திகளை பற்றிய வரைவிலக்கணத்தை சொல்லுகிறார். அதில் 1வது, சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இது முதல் செய்தி. 2வது செய்தி, சட்டம் இயற்றுகிற விஷயத்தில் தன்னோடு யாரையும் அவன் கூட்டாக்கி கொள்ள மாட்டான். அவன் தான் இறுதி செய்பவன். இது கூடாது, கூடும் என்று இறுதி செய்கிற இடத்தில் அவனுடைய கையொப்பம் தான். வேறு யாருக்கும் இதிலே கூட்டாக உரிமை இல்லை. இது 2வது செய்தி. 3வது செய்தி, அல்லாஹ்வை விட அழகிய சட்டத்தை யாராலும் சொல்ல முடியாது. அவனை விட அழகிய சட்டம் சொல்லுபவன் யார் என்று அவனே கேட்கிறார். எனவே இஸ்லாமிய சட்டங்கள் விஷயத்தில் இந்த 3 முக்கியமானவை. 1, சட்டம் இயற்றுகிற அதிகாரம் அவனுக்கே சொந்தம். 2, சட்டம் இயற்றுகிற விஷயத்தில் அவனோடு வேறு யாரும் கூட்டாக முடியாது. 3வது, அவனை விட அழகிய சட்டம் சொல்பவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. இந்த 3 செய்திகளும் சொல்ல வருவது அல்லாஹ் வைத்திருக்கிற சட்டங்கள். அது குடும்பவியலானாலும் குற்றவியலானாலும் சமூகம் சார்ந்த சட்டங்களானாலும் இந்த எல்லா சட்டங்களிலும் இறைவனின் பார்வை மட்டுமே இறுதியானது. அதிலே மனிதர்கள் தங்கள் மூக்கை நுழைக்கிற போது தோல்வியை கழுவுவார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு சட்டத்தை இயற்றுகிற போது அவனுக்குத்தான் வருங்காலம் குறித்து தெரியும். அவனுக்குத்தான் கடந்த காலத்தின் எல்லா நெளிவு சுழிவும் தெரியும். நிகழ்காலத்தினுடைய போக்குகளை நிர்ணயிப்பதற்கும் அவனால் தான் முடியும். அதனால் முக்காலங்களையும் அறிந்தவன் சட்டம் இயற்றுகிற போது அது எதிர்காலத்திற்கும் பொருத்தும் வண்ணம் அமையும். மனிதர்கள் நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்கிறார்கள்.
இன்றைக்கு என்ன சட்டம், இன்றைக்கு என்ன சட்டம், வருங்காலத்தை கணிக்க மனிதன் தவறுகிறான். அதனால் தான் பெரும் பெரும் குற்றங்கள் நடப்பதை பார்க்கிறோம். அவைகளை தடுக்க முடியாமல், கண்டிக்க முடியாமல், கட்டுப்படுத்த முடியாமல் கையல் நிலையில் இருக்கிறது மனித சமுதாயம். எனவே எந்த குற்றங்களானாலும் இஸ்லாம் சொல்லுகிற அல்லது அல்லாஹ் வரையறுத்திருக்கிற அந்த சட்டங்களை அமல்படுத்துகிற போது மட்டும்தான் சமூகத்தில் குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும். அல்லாஹ்வின் சட்டங்களை வைத்துக் கொண்டு நாம் மறுபக்கம் மனிதர்களின் சட்டங்களால் ஏற்படுகிற சில விளைவுகளை யோசித்து பார்க்கிறோம். இங்கே ஏதாவது சில்லறையை பிட்பாக்கெட் அடிப்பவன் சிறைச்சாலைகளில் அடித்து நொறுக்கப்படுகிறார். அதுவே திவால் நோட்டீஸ் கொடுத்து ஒரு 500 கோடி 1000 கோடி என்றால் அவன் நீயின்றி சிறைக்கு செல்லுகிறார். மனித சட்டங்களின் மிகப்பெரிய குளறுபடி. குற்றம் பெரிதாக இருக்குமானால் அவனுக்கு சொகுசு சிறை தரப்படுகிறது. சிறிய குற்றம் என்றால் அவன் அடித்து நொறுக்கப்படுகிறான். இங்கே குற்றங்களின் கனபரிமாணத்தை வைத்து தண்டனைகள் இல்லை. ஆட்களை பொறுத்து, அவர்கள் சார்ந்திருக்கிற இயக்கங்களை பொறுத்து, அவர்களினுடைய சிபாரிசுகளின் பின்புலத்தை பொறுத்து சட்டம் ஒன்று லேசாகிறது அல்லது கடுமையாகிறது. மனித சட்டங்களின் தோல்விக்கான முதல் கூறு இது. இரண்டாவது கூறு ஒன்று என்னவென்றால், சிறைச்சாலைகளிலே இருந்து திரும்பி வருகிற யாரும் திரும்பி வருவதில்லை. நம்முடைய சட்ட அமைப்பும் அதனுடைய குளறுபடிகளும் இதற்கு முக்கியமான காரணம். உள்ளே போகிற போது எந்த குற்றத்திற்கு போகிறானோ வெளியே வருகிற போது சீர்திருத்தித்தானே வர வேண்டும். அதற்குத்தானே சிறைச்சாலை. இங்கே திரும்பி வருகிற யாரும் திரும்பி வருவதில்லை. காரணம், உள்ளே போகிற போது சிறிய குற்றவாளியாக போகிறான். சிறை அவனை பக்குவப்படுத்தவில்லை, மாறாக அந்த குற்றத்திற்கு பழக்கப்படுத்திவிட்டது. அவன் மீண்டும் பெரிய பெரிய குற்றவாளியாக வருகிறான். ஒரு பிட்பாக்கெட்டுக்கு உள்ளே போனவன் மிகப்பெரிய திருடனாய், ஒரு கொள்ளைக்காரனாக உள்ளே போனவன் கொலைகாரனாய், சமூகத்தில் பெரிய பெரிய குற்றங்களை செய்பவர்களாக சிறைச்சாலைகளிலே இருந்து வெளியே வருபவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது இங்கிருக்கிற சட்ட அமைப்பினுடைய தண்டனைகளினுடைய தோல்வி என்று தாராளமாக சொல்லிவிடலாம். எனவேதான் சட்ட அமைப்புகள் கடுமையாக்கப்படாத வரைக்கும், மார்க்கத்தினுடைய பார்வையில் சொல்லப்பட்டிருக்கிற சட்ட முன்வடிவுகள் அமல்படுத்தப்படாத வரைக்கும் குற்றங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது.